வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் அதனால் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு ஏதான பாதிப்பு இருக்குமா, டென்டல் இம்ப்ளான்ட் செய்துக்கலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. ஸோ வைட்டமின் டிக்கும் எலும்புக்கும் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, சம்மந்தம் இருந்தால் என்ன மாதிரி சம்மந்தம் இருக்குது, என்ன மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ வைட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் சன்ஷைன் வைட்டமின்னு பேர். ஏன் சன்ஷைன் வைட்டமின் சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பொருள் சூரிய ஒளி நம்ம தோலில் படும்போது அதை அந்த வைட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணும். ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் ஆக்ஷன் மூலமாக அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சன்ஷைன் வைட்டமின் டிக்கு பேர். நம்ம வெயிலில் போகிறதோட நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏதோ ஒரு வாக்கிங் போனாலும் சாயங்கால நேரத்தில் போகிறோம், ரொம்ப ஏர்லியாக போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே ஆஃபீஸில் உட்காண்டோ வீட்டில் உட்காண்டோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், சன் எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவாகிடுது. ஸோ சன் எக்ஸ்போஷர் குறைஞ்சதுனால நிறைய பேருக்கு இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ வைட்டமின் டி டெஃபிஷியன்சி யூஸ்வலாக இந்த வைட்டமின் டி போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் போன் மெட்டபாலிசம், அது கால்சியம், ஃபாஸ்பரஸ் போன் மெட்டபாலிசத்துக்கு வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்டல் இம்ப்ளான்ட் நம்ம எலும்பில் பொறுத்துறதுனால அந்த டென்டல் இம்ப்ளான்ட் சுற்றி எலும்போட ஹீலிங் பொட்டென்ஷியல் நல்லா இருக்கணும். அதனால ஸோ போனோட ஃபிசியாலஜி, போனோட ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா இம்ப்ளான்ட்டோட ஹீலிங் நல்லாயிருக்கும். ஸோ வைட்டமின் டி போனோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்ப்ளான்ட்டோட ஹீலிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல எப்படி நம்ம தோல் மாறிட்டே இருக்கிற மாதிரி, ரத்தம் புதுசாக மாறிட்டே இருக்கிற மாதிரி எலும்பும் டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இம்ப்ளான்ட் பொருத்தினதுக்கப்புறம் 3 months வெயிட் பண்ணி பல்லு கட்டலான்னு சொல்லுவோம். இந்த நார்மல் டேர்ன் அரவுண்ட் டைம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு இம்ப்ளான்ட் வாயில் பொருத்துகிறோம் அப்படின்னா அது பொருத்தி ஒரு 3 மாதத்தில் ஹீலாகி பல்லு கொடுத்ததுக்கப்புறமும் அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி போன் சைக்கிளில் டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த டேர்ன் அரவுண்டுக்கும் எஃபிஷியண்ட்டாக நடக்கிறதுக்கும் வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வைட்டமின் டி குறைபாடு இருந்ததுன்னா இந்த போன் ஹீலிங் எஃபெக்ட் ஆகிறதுனால இம்ப்ளான்ட் ஹீலிங் எஃபெக்ட் ஆகும். இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது, அந்த இம்ப்ளான்ட் லோடிங் போது, அப்படின்னா என்ன, நம்ம இம்ப்ளான்ட் சர்ஜரி போது மட்டும் இல்லை, இம்ப்ளான்ட் பொருத்தி 3 மாதம் கழித்து வெயிட் பண்ணி அதுக்கு மேலே பற்களை கொடுத்து பற்களில் கடித்து சாப்பிடும்போது அந்த லோடிங் போதும் எலும்போட ஹெல்த் குறைவாக இருந்ததுன்னா இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால் இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ரேட் யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். ஸோ இது 2 விதமாக செக் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாகவே ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம வைட்டமின் டியை செக் பண்ண முடியும். இந்த வைட்டமின் டியோட லெவல்ஸ் மில்லிமோல்ஸ் பர் லிட்டர்னு சொல்லுவாங்க. அது டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இன்சஃபிஷியன்ட் அதாவது குறைபாடாக இருக்கலாம், ஆர் சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். யூஸ்வலாக அந்த வேல்யூ 10 to 30 இருந்ததுன்னா இன்சஃபிஷியன்சின்னு பேர், லெஸ் தென் 10 இருந்ததுன்னா டெஃபிஷியன்சின்னு பேர், 30க்கு மேலே இருந்ததுன்னா அது நார்மல் வேல்யூன்னு பேர். ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி அதோட நம்ம வைட்டமின் டி வேல்யூ என்னன்னு செக் பண்ணிட்டா அந்த வேல்யூ 30க்கு குறைவாக இருந்ததுன்னா ஒரு சிம்பிள் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் மூலமாக அந்த வேல்யூவை ஜாஸ்தி பண்ண முடியும். இந்த வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எப்படி வரும்னா யூஸ்வலாக ஒன்ஸ் அ வீக் டோஸாக வரும். அதாவது 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் வைட்டமின் டின்னு சொல்லுவாங்க. இது ஒன்ஸ் அ வீக் டோஸ். ஸோ ஏதாவது ஒரு வீக்கில் ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 6 வாரம் தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 6 வாரம் தொடர்ந்து சாப்பிட்ட பிறகு உங்களோட வைட்டமின் டி லெவல்ஸை திருப்பி செக் பண்ணும்போது அது நார்மல் ஆகிடும். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் செய்யறதுக்கு முன்னாடி வைட்டமின் டி லெவல்ஸ் அவசியம் செக் பண்ணணும். டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா சப்ளிமெண்ட் சாப்பிட்டு வைட்டமின் டி லெவல்ஸ் நார்மல் ஆனதுக்கப்புறம் இம்ப்ளான்ட்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இன்சஃபிஷியன்சியில் இருந்ததுன்னா ஒரு சப்ளிமெண்ட்டும் இம்ப்ளான்ட்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இருக்கலாம். ஸோ அந்த பற்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வைட்டமின் டி லெவல்ஸ் நார்மல் ஆகிடும். ஸோ இதுதான் வைட்டமின் டிக்கும் போன் ஹெல்த்துக்கும் உள்ள கோரிலேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் டேர்ம் போன் ஹெல்த்தும், ஷார்ட் டேர்ம் மெயின்டெனன்ஸுக்கும் சரி, லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸுக்கும் சரி வைட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.